ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ரோச் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச், லாஸ்ட் அப்ரோச். இதிலிருந்து தான் உங்களுக்கு சம்ஸ் பேசிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து இந்த அப்ரோச் படி இந்த எவ்ரி அக்கௌண்ட் ஹேஸ் டூ ஃபோல்ட் ஆஸ்பெக்ட் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வந்து இந்த டூ ஃபோல்ட் ஆஸ்பெக்டில் தான் ரெக்கார்ட் பண்ணப்படுது. எதில்? ஜேர்னலில். ஃபாலோயிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ பர்சனல் அண்டு இம்பர்சனல். அதாவது பர்சனல் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட், அதாவது டிரான்சாக்ஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பர்சனல், ரெண்டாவது இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பர்சன்ஸை வந்து ரிலேட் பண்ணக்கூடியது எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸுங்கிறது வந்து எதெல்லாம் வந்து பர்சன்ஸ் அஃபெக்ட் பண்ணாதோ அந்த அக்கௌண்ட்டெல்லாம் வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட், நாட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ under the double entry system of bookkeeping, for the purpose of recording the various financial transactions, accounts are classified as personal accounts and impersonal accounts. Double entry system bookkeeping படி transactions வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அக்கௌண்ட்ஸை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு பர்சன் இஸ் கால்டு பர்சனல் அக்கௌண்ட். பர்சன்ஸை ரிலேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவோம். பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து வெறும் பர்சன்ஸ் மட்டும் கிடையாது. பர்சனல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து எந்தெந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் வந்து ஃபர்தராக 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் பர்சன், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் பர்சன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா சாதாரணமான ஹியூமன் பீயிங்ஸ். நான், நீங்கள் எல்லாருமே வந்து நேச்சுரல் பர்சன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வினோத் அக்கௌண்ட், மணி அக்கௌண்ட், ரவி அக்கௌண்ட், கீதா அக்கௌண்ட், நவ்யா அக்கௌண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக நமக்கு அதுக்குள்ளே வரும். மாலினி அக்கௌண்ட், மைத்திலி அக்கௌண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம பேர் சொல்லி வருது இல்லையா, அதுவும் பர்சனல் அக்கௌண்ட் தான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கில் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியது. இதில் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேட்பான் ஈஸியாக எதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட், எதெல்லாம் வந்து ரியல் அக்கௌண்ட், எதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட்னு சொல்லி கேட்பான். ஸோ அதை சொன்ன உடனே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்காக தான். அப்போது அதாவது இதுதான் உங்களுக்கு பேசிக் உள்ள. நம்ம வந்து இப்போ ஜர்னல் என்ட்ரியே போட போகிறோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனில் வந்து அது பர்சனலாக ரியலாக நாமினலான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் ஜர்னல் என்ட்ரிஸ்க்கு உள்ளே போக முடியும். ஸோ நல்லா டீப்பாக யோசிச்சுக்கோங்க. டீப்பாக வந்து இதை நிறைய மெமரைஸ் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் பர்சனல் அக்கௌண்ட்னாலும் ரியல் அக்கௌண்ட்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட்னாலும் ஆன் த ஸ்பாட்டில் கிளாஸிஃபை பண்ண தெரியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய பர்சன்ஸை தான் சொல்லுவாங்க. இது வந்து ரெகக்னைஸ்டு பை லா ஆஸ் பர்சன். சட்டப்படி அதை வந்து ஒரு பர்சனாக வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அது ஹியூமன் பீயிங்காக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ், ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷனை குறிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இன்க்ளூட் பிஸ்னஸ் கன்சர்ன், charitable institution, etc. பெல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், ஐசிஐசிஐ பேங்க்கு, அப்போ வந்து எஸ்பிஐ பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக சொல்கிறதான். அப்புறம் வந்து டைட்டன் கம்பெனி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம குறிக்கக்கூடியது. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பர்சன், ஒரு கம்பெனி பேரவோ ஒரு இன்ஸ்டியூஷன் நேமவோ மென்ஷன் பண்ணால் அதுக்கு பேர், அதுவும் ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். ஓகே, இப்போ வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருவாங்க, மிக்சடாக கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரித்து எடுத்து நம்ம அதில் வந்து நேச்சுரல் பர்சனாக ஆர்டிஃபிஷியல் பர்சனாக எதுவாக இருந்தாலும் அது இட்ஸ் ஆல் அண்டர் த கேட்டகரி ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பேங்க் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ பேங்க்குங்கிறது வந்து இங்கே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். அது என்ன பேங்க்காக இருந்தாலும் சரி, அவன் அந்த டிரான்சாக்ஷன் நடத்தக்கூடியவன் வந்து எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறானோ இல்லை எந்த டிரான்சாக்ஷன் வந்து அவன் பண்ணுறானோ, வித்ட்ரா பண்ணுறானோ அந்த பேங்க்கு தான் வந்து அவன் பேங்க்குன்னு சொல்லுவான். ஸோ பேங்க்குங்கிறது வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்கிறோம், அண்டர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ பேங்க்கு, ஐசிஐசிஐ லிமிடெட்,
கனரா பேங்க், அதுக்கப்புறம் வந்து டைட்டன் பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனி பேர், நிறைய கடை பேர் இந்த மாதிரி வந்ததுனாலும் அது வந்து என்னது ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் தான். லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரிப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரிப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அப்படிங்கிறது வந்து இது வந்து which represent person natural or artificial or a group of person. நேச்சுரலாக இருக்கலாம் அல்லது ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம், குரூப் ஆஃப் பர்சனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்ஸ், இது எல்லாமே கம்பைன் ஆகி வரும். ரிப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா யோசிக்கவே வேண்டாம், அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் உள்ள. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம் அல்லது ரெவென்யூவாக இருக்கலாம். முன்னாடி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டாலே அதுக்கு பேர் என்ன, பர்சனல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது ப்ரீபெய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கனாலே அதுக்கு பேர் ரெப்ரசன்டேட்டிவ். இதெல்லாம் குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரிப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸ்பென்சஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இட் இஸ் பேயபிள் டு எ பர்சன். ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம அந்த பர்சனுக்கு பே பண்ணணும். ஸோ அதனால தான் அது வந்து பர்சன் சொல்கிறாங்க. எதுவுமே யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு இது எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி சரி, ரெவென்யூக்கு முன்னாடி சரி, அவுட்ஸ்டாண்டிங் அல்லது ப்ரீபெய்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடிட்டு எழுதலாம், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணாதோ அது எல்லாமே இம்பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. இதை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து சொத்து கணக்குன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லுவாங்க சொத்து கணக்கு, அதாவது அசட் சம்மந்தமாக வரக்கூடியது. இட் இஸ் ஆல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு டேஞ்சிபிள் அண்டு இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு பொசஷன் ஆர் கால்டு ரியல் அக்கௌண்ட்ஸ். அதாவது டேஞ்சிபிள் அண்டு இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டி, கண்ணுக்கு தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ப்ராப்பர்ட்டிஸை எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். கண்ணுக்கு தெரியக்கூடியது எது, லேண்டு, பில்டிங், ஃபர்னிச்சர் எல்லாமே. கண்ணுக்கு தெரியக்கூடியது தெரியாதது எது, இன்டேஞ்சிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். எதெல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குட்வில். நல்ல எக்ஸாம்பிள் வந்து குட்வில். குட்வில்லை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குட்வில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ரொம்ப நாளைக்கு நல்ல சர்வீஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுத்து நல்ல சர்வீஸ் பண்ணி நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் கணபதி சில்க்கு, பாலக்காட்டு செட்டியார் கடை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே செல்வ கணேஷ், வேலவன், கோயம்புத்தூரில் எடுத்துட்டோம்னா சென்னை சில்க்ஸ். இந்த மாதிரி அந்த பேருக்குன்னு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபேர்மை வந்து விற்க போகிறான், அந்த 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 கடையை விற்க போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அது நார்மலாக அந்த கடையோட வேல்யூ ஒரு 10 கோடிக்கு போகுது அப்படின்னா அந்த அந்த கடையோட பேருக்கு தனியாக வேல்யூ போகும். 15 கோடியாக அவன் சேல்ஸ் பண்ணுவான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா போகிற வேல்யூக்கு பேர் தான் குட்வில்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எக்ஸஸ் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் விச் இஸ் earned is called goodwill. It is the value of reputation of the firm. அந்த ஃபர்மோட பாப்புலாரிட்டியை தான் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா பை கிரியேஷன் ஆஃப் குட் கஸ்டமர், குட் லொக்காலிட்டி, குட் காம்பிடென்ட் ஸ்டாஃப்ஸ், குட் சர்வீஸ், குட் குவாலிட்டி ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து அந்த குட்வில்லுக்கான ரீசனாக சொல்லலாம். ஸோ tangible, intangible அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா these includes accounts of properties and possessions which can be seen and touched. இந்த ரியல் அக்கௌண்ட்டில் வந்து tangible ரியல் அக்கௌண்ட் இது எல்லாமே நம்ம ஓவராலாகவே ரியல் அக்கௌண்ட் தான் சொல்லுவோம். ஸோ அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள்னு எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமோ, டச் பண்ண முடியுமோ, ஃபீல் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், டேஞ்சிபிள்னு சொல்கிறோம். இதுக்கு கண்டிப்பாக உருவம் இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸிஸ்ட் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபிசிக்கலாக அதுக்கு வந்து உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டு, மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், இது எல்லாமே நம்மளால் கண்ணில் பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும், உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த கேஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்டில் வந்து இதை வந்து நம்ம பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸும் கிடையாது. குட்வில் சொல்லியிருக்கேன். பேட்டன்ட்டு, காப்பிரைட்ஸ், இது எல்லாமே என்னென்னா பேட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பொருளை நம்ம உருவாக்கியிருக்கிறோம், தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் அப்படின்னாலும் அப்படி தான். அதாவது என்ன அப்படின்னா ஒரு பொருளை இப்போ உருவாக்கிட்டேன், புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அந்த ப்ராடக்ட்டை நான் மார்க்கெட் பண்ணணும், என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா என்னோட பர்மிஷன் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை வந்து யாருமே விற்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கேன்,
தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த வேக்சினுக்கான அந்த வேக்சினை வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி எங்கிட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்க அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஸோ அதுதான் அதுக்கான வேல்யூ வந்து அது வந்து மணி வேல்யூவாக கூட இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பேட்டன்ட் காப்பிரைட்ஸ்னு சொல்கிறாங்க. காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா விற்கிறக்கான உரிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ராடக்டை என்னை தவிர வேறு யாருமே விற்க முடியாது. நான் எங்கிட்டேருந்து நீ வாங்கிட்டு போயிட்ட அப்படின்னா உன்னை தவிர உங்கள்கிட்டருந்து தான் அந்த ப்ராடக்ட் யாரும் வாங்க முடியாது. லைக் டீலர்ஷிப் ஏஜென்சி எடுக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ். அதாவது இது ரியல் அக்கௌண்ட்லேயே வராது, பர்சனல் அக்கௌண்ட்ஸ்லேயே வராது. ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவென்யூ அண்டு கெயின்ஸ் ஆர் கால்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ். அதாவது எக்ஸ்பென்சஸோ அல்லது லாஸஸோ ரெவென்யூவோ கெயினோ ஆர் கால்டு நாமினல் அக்கௌண்ட்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன, சேலரி, வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் எக்ஸெட்ரா. சேலரி கொடுக்கறது, வேஜஸ் கொடுக்கறது, ரெண்ட் வாங்கிறது, ரெண்ட் வர்றது, இன்கம் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வட்டி வர்றது, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். இது வந்து டெம்பரவரியான ஒரு அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து என்ன, டெம்பரவரியான அக்கௌண்ட். இதை வந்து நம்ம எழுதி முடிச்சுட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அது டைரெக்டாக இருக்குதா இன்டெரக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அதை பொறுத்து நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகேவா?